الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي حل تحيتي أدركني يا شفيع المذنبين. قال الله تعالى في القرآن العظيم وما يغني عنه ماله إذا تردى. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث: ولد صالح يدعو له، صدقة جارية، أو علم ينتفع به، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا الله நல்லடியார்களே, ஆலமீன் அல்லாஹ் இன்றைய தினம் தன்னுடைய மேலான ஆளுகையின் கருணையை யாருக்கெல்லாம் கொடுத்திட நாடுகின்றானோ அத்தகைய வாக்கியமான கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் பதிவு செய்த அருள் புரிவானாக. ஆலமீன் அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து யாருடைய கவலைகளை, கஷ்டங்களை, கடன்களை நீக்கிட வேண்டும் என்று சொல்லி ஆடுகின்றானோ அதுபோல் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் பரிபூர்ணமான முறையிலே நீக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாடும் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் வாய்ப்பை தந்த வல்லவன். அதன் பிரகாரம் நாம் முழுமையான முறையில் வாழ்வதற்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபினுடைய 114 சூறாக்களின் அத்தியாயங்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்த்து வரும் சூரா 92வது அத்தியாயம் சூரத்துல் லைல். இரவு என்கிற பொருளை உள்ளடக்கிய இந்த சூறாவில் இன்று ஓதப்பட்ட 11வது வசனத்திலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறார். وما يغني عنه ماله إذا تردى. மேலும் அவன் நாசத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலனளிக்காது. இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய தகவல், அவர்கள் நாசத்தில் விழுந்து விட்டால் அவர்களினுடைய பொருள் அவர்களுக்கு பலனளிக்காது என்று சொல்லி இந்த வசனத்தில் நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். யாரு பொருள் யாருக்கு பலன் தராது? இந்த இடத்துல அல்லாஹ்வா யுக்னி அன்ஹு மாலு சொல்லலாம். மாலுடா பொருள். இதா தலத்தா அவருக்கு அது எந்த விதமான பலனையும் பிரயோஜனத்தையும் தராது என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான வார்த்தை என்று சொன்னா மால். மால் என்று சொன்னா பொருள். குர்ஆன் ஷரீஃப்ல ஏராளமான இடத்துல அல்லாஹ் மால் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். மால் என்று சொன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படலாம். பைத்துல் மால் என்று கேள்விப்படலாம். குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம வெள்ளிக்கிழமை சுபுத்துறை பின்னாடி ஓதுற சூரத்துல் கஹ்ஃப், அந்த சூறாவுல ஒரு அழகான வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா.
அந்த இடத்துல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அந்த ஆயத்தினுடைய ஆரம்ப வார்த்தை அல் மால்னு சொல்றான். மால்னா பொருள். வல் பனூன்னு சொன்னா குழந்தை செல்வம். சீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த துன்யாவினுடைய அலங்காரத்தை எது? உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொருள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள். இந்த இரண்டுமே இந்த உலகத்தினுடைய இந்த துன்யாவினுடைய ஒரு அலங்கார பொருள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல அலங்கார பொருள் அல்லாஹ் சொல்றான். இதே ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அப்படிங்கிறான். அந்த இடத்துல மால், அம்வால், அவுலாத், அங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொருள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வம், அது ரெண்டுமே உங்களுக்கு சோதனை அப்படிங்கிறோம். இந்த இடத்துல கருத்துல உங்களுடைய பொருளும் உங்கள் குழந்தை செல்வமும் இந்த துன்யாவினுடைய அலங்கார பொருள் அப்படிங்கிறான். அதே இன்னொரு இடத்துல உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வமும் உங்களுக்கு சோதனை அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுருக்கமா நமக்கு என்ன செய்தியை சொல்லி தர்றான்னு சொன்னா, தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் அல்லாஹ் விரும்பும் வழியில செலவு செஞ்சா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அது உங்களுக்கு பலன் தரும். அல்லாஹ் விரும்பாத வழியில உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய குழந்தை செல்வங்களையும் நீங்க பயன்படுத்தினால், வழிநடத்தினால், அது இந்த உலகத்திலேயே சோதனை, மறு உலகத்திலேயே சோதனை அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வலா துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ் வலா துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் பலன் தராத அந்த நாளில என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே அப்படின்னு கேட்கிறது யாருங்க? கேட்கிறாங்க. அந்த வறுமை நாள்ல பொருள், நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருள், நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை, இது ரெண்டுமே நமக்கு பலன் தராம போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருள், நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம், இது ரெண்டு நமக்கு இரு உலகத்திலையும் பலன் தரணும். பலன் தராத அந்த நாளுல யா அல்லாஹ் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நம்ம உள்ள நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் நமக்கு பலன் தரணும். பலன் தராம போகுமா அப்படின்னு சொன்னா, அப்ப எப்போ நம்மளுடைய செல்வம் நமக்கு தரப்பட்ட குழந்தை செல்வம் பலன் தராம போகும்னு சொன்னா, அது அல்லாஹ் விரும்பும் வழியில நாம செலவழிக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் விரும்பும் வழியில நம்ம பிள்ளைகளை நாம வழி நடத்தவில்லை என்று சொன்னால், இரு உலகத்திலேயுமே அந்த சோதனை. சாபித்துல் புன்யானி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீதேவி, அவர் வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் தன்னுடைய தகவலால் போட்டு அடிக்கிறான். அப்ப இவரு, என்னப்பா உன் தகவலாரு ஒரே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்ந்தவரு, வாலிபமாக்கினவரு, அவரை போய் நீ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஹதீஸ நம்ம நல்லா விளங்கிக்கணும். நம்ம பெற்றோர்கள் நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வைத்தோமோ அதே இடத்துல நம்மை அல்லாஹ் கொண்டு போய் வைக்காத வரைக்கும் நமக்கு மரணத்தை தரமாட்டான். நம்ம பெற்றோர்களை நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோமோ அதே இடத்துல நம்மை கொண்டு போய் அல்லாஹ் வைக்காத வரைக்கும் நமக்கு மரணம் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பெற்றோர்களை நம்ம நல்ல முறையில வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம உள்ள நம்மள ஆகும். நம்ம பெற்றோர்களை நாம சரியான முறையில வைக்கிறோம்னு சொன்னா நம்ம பிள்ளையை நம்ம என்ன செய்ய மாட்டான், சரியா வைக்கும். இந்த சாபித்துல் புன்யானி அப்படிங்கிற அந்த பெரிய சீதேவி ஒரு பையன் தன்னுடைய தகப்பனார நடு வீதியில போட்டு அடிக்கிறான். அப்ப இவர் கேட்டாரு, இப்போ தகப்பனார என்ன போட்டு அடிக்கிறீங்க
பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொன்ன போது அப்ப அடி வாங்கக்கூடிய அந்த பெரியவர் இவர்கிட்ட சொன்னாரா, புத்தருக்கு நீங்க விட்டுருங்க, அவர் எங்க அடிக்கட்டும். ஏன்டா இதே இடத்துல ஏன் தகவலாரை நான் போட்டு அடிச்சேன், இதே இடத்துல ஏன் தகவலாரை போட்டு நான் அடிச்சேன். அப்போ நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு அல்ல அடிச்சான், இந்த இடத்திலேயே எனக்கு தண்டனை தரலாம். இதுதான் இந்த காட்சி அப்படின்னு சொன்னான். இது சும்மா போறவங்க ஒரு கதையை சொல்லி போனதில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஜஅல்ஹுமா தஹத அக்தாமினா லியகுனா மினல் அஸ்பலி. நாளை மறுமையில பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் சொல்லுவாங்களாம். நாளை மறுமையில் எல்லாம் சொல்லி காட்டலாம். பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்களாம், என் பெற்றோர்களை எந்த ரப்பு என் கண்ணுக்கு முன்னாடி காட்டு, அவங்க செஞ்ச செயலுக்கு என் காலில் போட்டு அவங்கள நான் விதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை தேடுவாங்களாம். அதான் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாம உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய பலன் தரக்கூடிய கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும் உலகத்திற்கு சிரமத்தை, அந்த பிள்ளைகளுக்கு உரிய நேரத்தில் நாம காண்பித்து கொடுக்க வேண்டிய ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்றாலும் இது உலகத்திலே நமக்கு கஷ்டம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானோ இன்கத அமலுஹு இல்லா பிஸ்ஸலாத். மனிதன் மூத்தாகிவிட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா சதகத்து ஜாரியா. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தர்மம் பார்த்தீங்களா, நிறையான தர்மம். அது உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஒரு நிரந்தரமான நன்மையை கொடுக்கும். இந்த பள்ளிவாசலுக்காக, இந்த பள்ளிவாசல் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்காக, இந்த பள்ளிவாசல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமூக ரீதியான ஒரு கல்விக்காக வேண்டி ஒரு நிலையான ஒரு தர்மத்தை நீங்க செய்ய சொல்லுவோம். இந்த பள்ளிவாசலுக்கு எத்தனை பேர் இந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொடுப்பதற்காக ஓத வரக்கூடிய பிள்ளைகளுக்காக தர்மம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து ஓதும் காலமெல்லாம் உலகம் அழியும் வரைக்கும் அந்த தர்மம் செய்யாது, அழியாது. உலகம் அழிப்பதற்கு பின்பும் நாளை மறுமையிலேயே அந்த தர்மம் என்ன செய்யும், நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். அதான் சதகத்து ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இரண்டாவது வலது சாலியும் என் மூலம் நீங்க விட்டு பெரிய உங்க பிள்ளை, அந்த பிள்ளை உங்களுக்காக துவச்சியும் பார்க்கும்போது உள்ளே வளர்த்தானே ஒரு நல்ல முறையை வளர்த்ததுக்கு இருக்கக்கூடாதா, நாதாரியா தெரியறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளையை பார்த்து நாலு பேர் என்ன செஞ்சக்கூடாது, சாபப்படக்கூடாது. ஒரு பிள்ளைதான் யா, அந்த ஒரு பிள்ளையை ஒரு அழகா வளர்த்துட்டு இருக்கலாம். வளர்த்தா பிள்ளைகளை பிடிப்பட்டு அழகான முறையில ஒடுக்கமான முறையில அல்லாஹ் ரசூல் விரும்பும் வழியில் இந்த பிள்ளையை வளர்த்துட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லி நாலு பேரு பிள்ளையை பார்த்து மாற்றம். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலதும் சாலிஹுன் யதுல்லு. உங்க பிள்ளை உங்களுக்காக துஆ செய்யும். எப்படி துஆ செய்யும்? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி அன்போடு பண்போடு பரிவோடு ஒழுக்கத்தோடு வளர்த்தார்களோ அந்த பெற்றோர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. நம்ம பிள்ளைகளை செய்யணும், நமக்காக துஆ செய்யும். இது இரண்டாவது. மூணாவது என்னன்னு சொன்னா இல்முன் யுன்தஃபஉ பிஹி. நம்ம பொருள் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் பலன் தரக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னா இது உங்க பிள்ளைகளுக்காக, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்காக உங்க பொருளை பலன் தரக்கூடிய கல்வி ஸ்தாபனத்திற்கு, கல்வி நிறுவனங்களுக்கு நீங்க செலவு செஞ்சா உங்க பிள்ளை மூலமாகவும் இது உலகத்திலேயும் பலன் தரும், நாளை மறு உலகத்திலே உங்களுக்கு பலன் தரும். பிரோஜனமான கல்வி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்போம். நான் சொன்னா ஒவ்வொரு நேரம் துவா செய்வாங்க, பலன் தரக்கூடிய கல்வி எனக்கு நீத்தா, பலன் தரக்கூடிய கல்வி எனக்கு நீத்தா. கடந்த
அம்மாவில் கூட இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு பதவிக்கு இருக்கிறார் அரசு ரீதியா. அப்ப நம்ம நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு என்ன செஞ்சோம், பாராட்டு தெரிவிச்சோம். அவரை சில செய்திகளை இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுமே முதலாக அவர் என்ன செஞ்சாரு, நல்லா படிங்கன்னு சொல்றான். எப்படி படிக்க சொல்றான்? படிங்கன்னு சொல்றான். எப்படி படிக்க சொல்றான்? பிஸ்மி ரப்பிக்கல்லதி, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு நீங்க படிங்க, அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு படிங்க. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தோடு நம்மளுடைய பொருள் செலவழிக்கப்படணும் அப்படிங்கிற நல்லடக்கத்தோடு நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த பொருள் என்ன செய்யும், இரு உலகத்தையும் உங்களுக்கு பலன் தரும். அதுக்கு அல்லாஹ் சொன்னான், அவர் நாசத்தில் விழுந்து விட்டார், அவர் நாசத்தில் விழுந்து விட்டால் அவருடைய பொருள் அவருக்கு பலன் அளிக்காது அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்திலையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பொருள் இரண்டுமே நமக்கு ஒரு தவறான வழியில பயன்படுத்தி விடக்கூடாது. இரண்டையுமே அல்லாஹ் ரசூல் எந்த வழியில் பயன்படுத்தினால் இரு உலகத்திலையும் அந்த பொருளும் குழந்தை செல்வமும் நமக்கு பலனை வெற்றியை பெற்று தருமோ அத்தகைய வழியிலே உடைய பொருளை செலவு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவரும் அந்த அருள் புரிவாராக. அல்லாஹ் வந்து தந்திருக்கக்கூடிய பொருள் செல்வம் குழந்தை செல்வம் இரண்டையுமே அல்லாஹ் எந்தெந்த வழியில எல்லாம் செலவு செய்தால் இரு உலகத்திலும் அது நமக்கு பலன் தரும் என்று சொல்கின்றாரோ அத்தகைய உண்மையான பலனை இரு உலகத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களோடு அல்லாஹ் இதையும் உங்களை சேர்ந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு